மகாலிங்கம் சதுரகிரி மகாலிங்கம் இல்லை, இங்கே நம்ம கல்யாணப்பட்டி மகாலிங்கம். சாதாரண மலை இல்லை, அந்த பரமசிவனோட மலை. பரமசிவனே, இந்த வெயில் சூரிய பகவானை கொஞ்ச நேரம் கண்ட்ரோல்ல வைங்க. இன்று நான் உனது தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவேன். கிட்டத்தட்ட மலையில பரம சிவனும் இருக்காரு, சிவனோட அவதாரமான முருகப்பெருமான் இருக்காரு. ஸ்ரீராமச்சந்திரனும் இருக்காரு. இது என்ன பாதங்கண்ணா? ராமர் பாதமா? அப்பா என்ன வியூ! நம்ம தமிழ்நாட்டிலே எப்பயுமே ஜே 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 ஜேன்னு கள்ள கட்டி இருக்க ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா இதோ இருக்கு பாருங்க, அதான் மலை. சாதாரண மலை இல்லை, அந்த பரமசிவனோட மலை. பார்க்க தான் மலை தம்மாத்துண்டு இருக்கும், ஆனால் வெள்ளியங்கிரிக்கு டஃப் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏறவே முடியல, தப்பா டான்ஸ் ஆடி போச்சு எனக்கு. அங்கே போனப்போ நான் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணேன், என்ன அல்லூழு பாடுபட்டேன், அது எல்லாத்தையும் காட்டுறேன். மதுரையில் எப்படி ஒரு பிளேஸா, பார்க்கவே பிரம்மாண்டமாக வியக்க வைக்கிற மாதிரி, பிரமிப்பா பயங்கரமா செம்மையா இருக்குல்ல. இந்த ஊரோட எக்ஸாக்ட் லொகேஷன் வேற எங்கேயுமே கிடையாது, நம்ம முஸ்லம்பட்டி பக்கத்துல அவுட்டர்ல இருக்க கல்யாணப்பட்டி தான். பேரே சும்மா கலகலன்னு இருக்கு. கல்யாணப்பட்டி பேருக்கு ஏற்ற மாதிரி எப்படி கலகலன்னு இருக்கோ அதே மாதிரி ஊரும் அப்படி இருக்குங்க. அதை விட ஹைப்பு தோ இருக்கு பாருங்க மலை. அங்கதான் சாதாரண மலை கிடையாது, அந்த பரமசிவனும் சிவனோட அவதாரமான முருகப்பெருமானும் ஸ்ரீராம சக்கரவர்த்தியும் 3 பேரும் குடியிருக்கிற மலை. சொல்லப்போனால் சிவபெருமான சிவலிங்கமும் ஸ்ரீராமச்சந்திரோட பாதமும் முருகப்பெருமானோட உருவமும் ஓவியமும் இங்கே இருக்கு. மகாலிங்கம்ன்றக்கு ஏற்ற மாதிரி மலை பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க. அப்பா செம்மையாக இருக்கு, வேற லெவல் ஹைப்பாக இருக்கு, மலை பிரம்மாண்டமாக இருக்கு. இப்போ எனக்கு பிரச்சனைனா மலையெல்லாம் ஓகே தான், இங்கே மேலே ஏறுறதா எனக்கு பிரச்சனை, அதுவும் இந்த வெயில்ல. சிவபெருமானி தோ வரேன் உங்களை பார்க்கறதுக்காக. வீட்டு வரம்டா, பாதுகாப்பா பத்திரமா இரு. இதுதாங்க மகாலிங்கம். ஸோ மகாலிங்கம் எனக்கு ஞாபகம் ஒரே விஷயம், சதுரகிரி மகாலிங்கம். இது வந்து நம்ம கல்யாணப்பட்டி மகாலிங்கம். ஃபஸ்ட் டைம் ஏற போகிறேன் மலை. பரமசிவனே, இந்த வெயில் சூரிய பகவானை கொஞ்ச நேரம் கண்ட்ரோலில் வைங்க. சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே வெயில் தாழ ஆரம்பிச்சிருச்சு. சிவலீலை சிவலீலை சிவலீலை. என்ன என்ட்ரன்ஸில் ஏறுற கொஞ்ச நேரத்துக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். சைடில் உட்காரறதுக்கு நல்ல பிளேசஸ் இருக்குது, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு தண்ணி எதுவும் இல்லை. நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம், இந்த மலை ஏறுறதா இருந்தால் வாட்டர் பாட்டில் கேரி பண்ணிக்கோங்க. ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கினாலும் வாங்கிக்கோங்க, பட் குப்பையை மலை மேலேயே போடாதீங்க. சாயங்கால டைமில் வந்துருக்கலாம், பட் சாயங்கால டைம் வந்தால் இங்கேருந்து இன்னும் மற்ற பிளேஸ் போக வேண்டியது இருக்குது, அங்கே போக முடியாது. இங்கேருந்து நான் அடுத்து முதலாக்குள்ள சமண ஹில்ஸ் போகணும், அங்கேருந்து திடீர் மலை போகணும், திடீர் மலையிலேருந்து இன்னும் 2-3 பிளேஸ் போக வேண்டியது இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மலை ஏறுறதுக்கே எனக்கு நாக்கு தள்ளிடும். இதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமா, ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசையாக இருக்குது, பட் டைம் இல்லை. சூரிய வெளிச்சம் வேறு கம்மியாக தான் இருக்குது. ஒரே ஓட்டமா. ஸ்டெப்ஸில் ஏறுறதுலாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது, நான் வாட்டில் ஏறிடுவேன். என்ன பிரச்சனைனா மேலே ஒருத்தர் இருக்கா பாருங்க, இந்த வெயிலில் ஏறுறதா எனக்கு பெரும் பிரச்சனை. ஷவா, இந்த வீடியோ பார்க்குறவங்க நான் சொல்லிக்கிற விஷயம், தயவு செய்து இந்த கல்யாணப்பட்டி மகாலிங்கம் வந்தீங்க அப்படின்னா தயவு செய்து ஒன்று இயர்லி மார்னிங் வந்துடுங்க. டைம்லாம் கிடையாது, நீங்கள் எப்போ வேணால் ஏறலாம். ஒன்று இயர்லி மார்னிங் வந்துடுங்க, அப்படி இல்லாட்டி சாயங்காலம் நேரத்தில் வாங்க. என்னடா இருக்க படி மேல் நோக்கி போயிட்டுருக்கு, கொஞ்சம் உட்காந்துக்கலாம். சரிப்பா, வேலை அங்கங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் மரத்தடி நிழல் இருக்குது.
மரத்தோட அருமை இப்போ தான் தெரியுது எனக்கு தெரிஞ்சு. நானும் ஏறிக்கிட்டே இருக்கேன். 3-4 சுற்றுக்கு மேலே வந்துருச்சு. மூச்சு வேறு முட்டுது. வெள்ளியங்கிரி மலையை ஏறிட்டேன், அதுவும் 2 பேக்கை தூக்கி ஏறிட்டேன். இந்த ஒரு பேக்கை எனக்கு ஏறுறது பிரச்சனை இல்லை, இந்த இவனை தூக்கிட்டு ஏறுறதும் இந்த வெயிலில் ஏறுறதும் தான் எனக்கு பிரச்சனையே. A few minutes later. தயவு செய்து நான் சொல்கிற கேளுங்கடா, மதிய டைமில் வராதீங்க, முடியல, நாக்கு தள்ளுது. இசா முடியல, ஏன்னே தெரில. கீழே ஒரு லாஸ்ட் படி தெரியுதுங்க, அங்கேருந்து இழைச்சிருது, இங்கேருந்து அந்த தூண் போகிறதுக்குள்ளேயே டயர்டாகிடுது. பாடி கண்டிஷன் மோசமாக இருக்கான்னு தெரியல, வேகமாகவே டயர்டாகிடுறேன். வெள்ளிங்கிரி மலை நிற்காமல் நான் 7 மலை ஏறியிருக்கேன். ஆனால் இங்கேருந்து ஒரு 20 படி ஏற முடியல கண்டினியூஸாக. அதுக்குள்ளே எனக்கு ஃபுல்லாக டயர்டாகிட்டேன். என்னடா என் பாடி கண்டிஷன் தான் சரியில்லையா, இல்லை அடிக்கிற வெயிலுக்கு பேக் வெயிட் வேறு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே தூரம் ஒரு தெரியுதுங்களா, அங்கே தான் இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தேன். 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தேன். திரும்ப ஏறி இங்கே வந்துட்டேன். அதுக்குள்ளே முடியல, மூச்சு வாங்குது. ஒரு 10 அடி 20 அடி ஏறி வரைக்கும் இழப்பாங்குது. பட் இங்கே வியூ வேறு மாதிரி இருக்குங்க. நீங்கள் ஃபேமிலியாகவோ கப்பிள்ஸாகவோ தனியாகவோ வரான், செம்ம ஸ்பாட்டு. வியூ வேறு மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட நான் ஏற ஆரம்பித்து 1 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. 1 மணி நேரத்தில் ஒரு ஆள் கூட கீழே இறங்கலை, மேலே ஏறங்கலை. ஒரே மயான அமைதியாக இருக்குது. அப்படியே எங்கப்பா வந்துட்டு என்னால் ஏறியே வர முடியல. எப்படி இவ்வளோ பெரிய பாத்திரத்தை தூக்கிட்டு வந்து சமைக்கிறீங்க? கிடையங்கப்பா, உண்மையிலே பாராட்டணும். தண்ணி இருந்தால் நல்லாயிருக்கும். அடேங்கப்பா, நன்றி கடவுளே. தண்ணி தேடிட்டு இருந்தேன், கிடச்சிருச்சு. இது குடிக்கலாமான்னு தெரியலையே, ஆத்திர அவசரத்துக்கு பாவம் இல்லை. சரி, வந்து செம்ம தாகம். என் வாட்டர் கேன்லேயும் தண்ணி இல்லை சுத்தமாக. வந்தோடனே அதிசயமாக தண்ணி இருக்குது. ஏதோ கடவுளே நமக்காக வச்ச மாதிரி ஒரு கப்பில் தண்ணி இருக்குது. இது என்னோடய கொஷின் என்னென்னா, இப்போ இது குடிக்கலாமா வேணாமா? நான் இருக்க தாகத்துக்கு தண்ணி இல்லாட்டி செத்துருவேன் கீழே போகாமல். பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு டஸ்ட்டு எதுவுமே இல்லை. என் வாய்ஸை கேட்டாலே உங்களுக்கு தெரியும், ஈரப்பதமே எல்லாம் வறண்டு போச்சு தொண்டை. ஏறி வர்றதுக்குள்ள அடிக்கிறவே இல்லை. கடவுளாக பார்த்து தண்ணி கொடுத்துருக்காரு. பரமசிவமே தேங்க்ஸ்யா. ஓகே, வந்தாலே பார்ப்போம். ஈஸ்வர கடவுளை பார்க்கணும். வந்ததே அதுக்கு தானே. கீழேருந்து வந்ததுக்கு கடவுள் புண்ணியத்தில் தண்ணி கிடச்சிது. அதிசயம் மாதிரி இருக்குது. நான் என்ன நினச்சேன், மேலே தண்ணி இருக்காது, அவ்வளோதான், கதை முடிஞ்சது, தாகத்திலே செத்துருவேன் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா தெரியும், மேலே ஆள் நடமாட்டமே இல்லை. கோயில் கூட பூட்டியிருக்கு. ஒரே ஆள் நடமாட்டமே இல்லை, மயான அமைதியாக இருக்குது. ஆனால் குடிக்க ஒரு கப்பில் தண்ணி இருந்தது. அதிசயமாக இருக்குது. கடவுள் புண்ணியம் தான். பரமேஸ்வரா, மகாலிங்க கடவுளே, ஈஸ்வர கடவுளே, நன்றியா. ஃபுல்லாக பொட்டல் கடை இருக்குது. ஏதோ நம்ம நல்ல நேரத்துக்கு சிவபெருமானோட தயவுனால சூரிய பகவானை மேகமூட்டங்கள் மறைச்சிருக்கு. பரமேஸ்வரா, ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாதிரி அதுவும் மதியம் 2 மணிக்கு இவ்வளோ பெரிய மழையில் மொட்டை வெயிலெல்லாம் நம்மளால் அடிக்கிற வெயில் நம்மளால் தாங்கவே முடியாது. ஸோ பகவானுக்கு நன்றி. இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது தான் எனக்கு ஆன்மீகத்து மேலேயும் கடவுள் மேலேயும் நம்பிக்கையே வருது. அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட் தான், எதிர்த்து நடக்கிற விஷயந்தான். பட் இருந்தாலுமே அது நமக்கு சாதகமாக இருக்கும்போது கொஞ்சம் நம்பிக்கை வருது. இதில் தான் சொனன்னு சொன்னாங்க. பட்டு இந்த சொன இருக்க தண்ணி குடிக்கிற கண்டிஷனில் இருக்கும். நீ பார்த்தாலே தெரியுது. குடித்தா அவ்வளோதான், பாடியை மட்டும்தான் தூக்கிட்டு போகணும். எதுவுமே இல்லை.
உள்ளே இறங்குறாப்புல இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச சமண துறவிகள்லாம் இங்கே தான் வந்து குளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தண்ணியை குடிப்பாங்கன்னு எனக்கு தெரியல, பட் குளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கட்டு இது வந்து இப்போ ரீசெண்டாக பண்ண காங்கிரீட் நான் தெரியுது. வந்தீங்கன்னா நல்ல வியூ இருக்குது. வியூவுக்கு பஞ்சமே கிடையாது, அட்டகாசமாக இருக்குது. வியூவெலாம் குறைச்சலாம் சொல்ல முடியாது, வேறு லெவலில் இருக்குது. அப்பா என்ன வியூ! இங்கே ஒரு சமணர் படுக்கை இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன், பட் எந்த பக்கம் இருக்குதுன்னு தெரில. இங்கே ஒரு சமணர் குகை இருக்கும் இந்த மலை மேலே. ஸோ மலை மேலே இப்படி தாங்க இருக்கும். அங்கே ஒரு மரம், அதான் டெரரே. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கட்டடம் மண்டபம் கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் மண்டபம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆட்டு உரல், அந்த காலத்து சட்னி ஏதோ செய்கிறதுக்காக ஆட்டு உரல். பரவாயில்ல, மலை மேலே நான் கூட பொட்டல் மரமாக தான் மலையாக தான் இருக்கும், உட்காரது கூட நிழல் இருக்காதுன்னு நினச்சேன். பரவாயில்ல, அங்கங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு மரங்கள்லாம் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ரெஸ்ட் எடுக்கிறது நிறையா நிழலாக மரங்களாக இருக்குது. நான் இப்போ இந்த சமணர் குகையை தான் தேடிகிட்டு இருக்கேன். மலை மேலே ஏதோ ஒரு சமணர் கல்வெட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன். அது எந்த பக்கம்னு தெரியல, அது தேடணும். ஷப்பா, தேடி தேடி நான் ஓஞ்சிருவேன் போல். ஏதோ அம்புக்குறி போட்டிருங்க, இந்த பக்கம் தான் நினைக்கிறேன் சமணர் மலை. ஏன்டா இதில் எப்படி இறங்குறது? அம்புக்குறி ஈஸியாக போட்டு வச்சிட்டிங்க. இறங்குறதுக்குள்ளே எனக்கு டப்பா டான்ஸ் ஆடி போகுதுன்னு நினைக்கிறேன். வாவ், வாட் அ டெக்னாலஜிங்க! இங்கே மகாலிங்க மலையில் வேறு லெவல் டெக்னாலஜி. அதாவது நீங்கள் இறங்குறதுக்கு இந்த கவட்டை தான். இந்த கவட்டை எதுக்கு இருக்குன்னா, இப்போ நீங்கள் குத்தி தவி இறங்குறதுக்கு நினைக்கிறேன். இல்லை அந்த இருக்குது படி. ஆக்சுவலாக இங்கேருந்து நான் குதிச்சே இறங்குவேன், பட் என் பாடியில் எனர்ஜி இல்லாத காரணத்தினால் வேணாம், ரிஸ்க்கு. இப்படியே இறங்கி வருவோம். அப்படிங்கப்பா, அந்த பக்கமாவது படி இருந்தது, இந்த பக்கம் கம்பியில் கை வைக்க முடியல. ஸோ அப்படி சுடுது. இந்த கொண்டரங்கி ஹில்ஸ் ஏறினோம்ல அதே மாதிரி தான் இருக்குது, பாறையிலேயே செதுக்கி வச்சுருக்காங்க. ஏதோ ஒன்று கத்துது, ஆனால் என்னன்னு தெரியல. இந்த இடமே வேறு லெவல் டெரராக இருக்குது. மழை இருக்கு. ஏதோ பாதை இருக்கு. இது என்ன பாதங்கண்ணா? ராமர் பாதமா? ஸ்ரீராமர் இங்கேயும் வந்தாரா? சொல்கிறாங்க, உண்மையானு தெரில. நம்ம கல்யாணப்பட்டி பக்கத்தில் இருக்க மகாலிங்க மலையில் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியோட பாதை இருக்குது. நம்பவே முடியல. ஏகபத்தின விரதன், தர்மத்தின் மகா ஞானி ஸ்ரீராமச்சந்திர பிரபுவோட பாதங்கள் இங்கே இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? இருக்கு பாருங்க, ஸ்ரீராமரோட பாதமா? அப்பாடா, அப்பா ஒரே தூசியாக இருக்குங்க. ஸ்ரீராமரோட பாதத்தில் தூசியா? இது உண்மையாகவே அவரோட பாதம் தானா இல்லையா எனக்கு தெரியல. உங்களுக்கு கீழே தெரிஞ்சால் கீழே, உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கம்பாசனம் பண்ணுங்கள். பட் இது அவரோட பாதமாக இருந்தால் அது இருக்க வேண்டிய நிலையாடாது. இதை விடுங்க, இது என்ன பிரமாதம்? எனக்கு இப்போ தான் ஞாபகமே வருது. அவ்வளோ பெரிய தஞ்சை பெரிய கோயில் கட்டின ராஜராஜ சோழோட அவரோட கல்லறையே காயிலம் குடிசையில் இருக்குது. இந்த காலத்தில் நம்ம பெட்டு குஷன் அது இதுன்னு படுத்துங்கோ. ஆனால் அந்த காலத்துலேயே திகம்பர் சமணர்கள் இந்த மாதிரி கல்வெட்டில் தான் படுத்து தூங்கியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதில் தலை ஊச்சிக்கணும், இதில் தான் படுத்து தூங்கணும். வீட்டில் எவனாவது பெட்டு இல்லை தலாணி இல்லைன்னு கேட்டாங்கன்னா அவனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், தலையிலே அடித்து படுக்க வைங்க. ஸோ சமணர்கள்லாம் இங்கே தான் படுத்து தூங்கியிருக்காங்க. மலையில் போர்வை இருக்காது, பெட்ஷீட் இருக்காது, தலாணி இருக்காது, பெட்டு இருக்காது, எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி பாறையில் தான்
இது எப்படி செதுக்குறாங்கன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. பட் இதில் தான் தலை வச்சு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. சமணர்கள்லாம் யார், அவங்க எதுக்கு இந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ A to Z, அதாவது நான் மதுரை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வரைக்கும் மோஸ்ட்லி சமணர்கள் படுக்கைகள், சமணர் சார்ந்த குகைகள் அதிகமாக இருக்குது. இந்த சமணர்கள் இவங்கன்னா யார், இவர்கள்னா யார், ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்த பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஹெல்மெட் இங்கேயே இருக்கட்டும், என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான். உள்ளே போகலாமா? ஓகே, இவ்வளோ பெரிய டீப்பான குகையா, அது இந்த மாதிரி ஒரு மலையா? இந்த குகை எங்கே இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். அப்பா பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி குகை பகுதிகளில் அட்வென்ச்சராக ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம கேட்செட் எடுக்கணும். ஓகே, இப்போ உள்ளே போகலாம். ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி குகைகள் அட்வென்ச்சரான இடத்துக்கு வர வேண்டியிருக்கு. இந்த மாதிரி குகை அட்வென்ச்சர்கள்லாம் தேடி வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் முன்னாடியே லைட் வாங்கி வச்சிட்டேன். ஓகே, இது அந்தளவுக்கு ஸோ நல்லாவும் இருக்கும், வேறு லெவல் பவராகவும் இருக்குது, ஹைவியுமாகவும் இருக்குது. இந்த குகையும் நம்ம பையில விட்டு வைக்கல, ஆட்டின்னு போட்டு அம்பு விட்ருக்கானுங்க பாருங்கள், தெரியுதுங்களா? ஆட்டின்னு ஒரு குகையை நம்ம பயிலுக்கு விட்றதில்ல. இந்த மாதிரி குகைகள்லாம் அந்த காலத்தில் வாழ்றதுக்கு பயன்படுத்த நம்ம பயில ஆட்டின்னு விட்டு அம்பு விட்ருக்காங்க. உள்ளே போகலாமா வேணாமா எனக்கு சந்தேகமாக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக பயமாக தாங்க இருக்குது. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த மாதிரி இடத்துல எப்படி சமணர்கள்லாம் வாழ்ந்தாங்க, அதான் எனக்கு ஒரு ஆச்சரியம். இந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணி வாழ்கிறாங்க. ஸோ குகை ஓவியங்க தெரியுதுங்களா? இது என்னன்னு பா, வேறு லெவல். இங்கே ஒரு மனுஷன் நிற்கிறான், என்னன்னு தெரியுதுங்களா? வேறு லெவல். இங்கே வந்து இது யாருன்னு தெரியல, ஆனால் யாரையோ முருகப்பெருமானுங்க, கண்டிப்பாக இது முருகப்பெருமான் தான், எனக்கு நல்லா தெரியும். இது ஏதோ ஒரு யாரோ தெரில, ஆனால் முருகப்பெருமான் ஆண்டி ரூபத்தில் இருக்கார். இது வந்து திடீர் மலை, பக்கத்தில் தான் பழனி மலை, திண்டுக்கல் பக்கத்தில் தான் இந்த மலை இருக்குது. ஸோ பக்கத்தில் பழனி ஆண்டவர், அந்த காலத்துலேயே பழனி ஆண்டவரை பூஜை பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இந்த மலை வந்து சமணர்கள் வாழ்ந்த மலைன்னு சொல்லப்படுது. சமணர்கள்னால் கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள், சொல்லப்போனால் துறவிகள் மாதிரி. ஆனால் அவங்க இதை வரைஞ்சதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க வாழ்ந்த காலகட்டம் வந்து 2300 வருஷத்துக்கு முன்னாடி சமணர்கள் வாழ்ந்தாங்க. ஆனால் பழனி ஆண்டவர்கள் ஸோ இந்த செஞ்சுரி அதுக்கு முன்னாடி காலத்தில் இது வரைஞ்சப்பட்டிருக்கணும், அதாவது சமணர்கள் வாழ்றதுக்கு முன்னாடி வரைஞ்சிருக்கணும். அப்படி இல்லாட்டி அதுக்கப்புறம் வரைஞ்சிருக்காங்களா? எனக்கு நிறையா டவுட்ஸ் வருது இந்த மாதிரி இடத்துக்கு வந்தோடனே. ஆனால் வேறு லெவல் வைப்பாக இருக்குது நம்ம பார்க்கும்போதே. இன்னும் வேறு என்னென்ன இருக்குது? இங்கேயும் ஏதோ சித்தர் மாதிரி இருக்கார், வரைஞ்சிருக்காங்க. இந்த பக்கம் இதுவும் முருகப்பெருமான் தான், ஆனால் அதில் போய் எழுதி வச்சுருக்கானுங்க பாரு. கருவாயாவா, ரியாவா, பிரியா, தற்குறிகளா? ஏன்டா இதில் போய் எழுதி வச்சுருக்கீங்க? நீங்கள் எங்கே வேணால் எழுதுங்களா, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். இதில் போய் எழுதி வச்சுருக்கானுங்க. இப்போ அழிச்சிட்டு காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. என்னங்கடா அது? வௌவால். உள்ளே வௌவால் இருக்குங்க, உள்ளே வௌவால் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு போதி மரம்னு நினைக்கிறேன். ஒரு மரத்துக்கு அடியில் ஒருத்தர் வந்து தவம் பண்ணுறாரு. ஸோ இது ஒரு மரம், நல்லா தெரியுதுங்களா? அந்த மரத்துக்கு கீழே இங்கே ஒருத்தர் தவம் பண்ணுறாரு. அது யாருன்னு தெரில. அவரை சுற்றி சீடர்களோ யாரோ உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. வேறு லெவல். நிறைய மர்மங்கள் நினைஞ்ச மலையாக இருக்கும் போல். இதுக்குள்ளே விளக்கு வேறு இருக்குது, ஆனால் தீப்பெட்டியோ தீபமோ இல்லை. இந்த பக்கம் எதுவும், இங்கேயும் ஏதோ ஒரு ஓவியம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஏதோ ஒன்று வரைஞ்சிருக்காங்க, ஆனால் என்னென்னு டீட்டெயிலாக எனக்கு தெரியல. இங்கே ஏதோ ஒன்று வரைஞ்சிருக்கு, ஆனால் என்னென்னு எனக்கு டீட்டெயிலாக தெரியல. இங்கேயும் வரைஞ்சிருக்காங்க.
ஏன்னா அது டீப்பாக போகுது இந்த குகை. எனக்கு தெரிஞ்சு பாதியிலே இடிஞ்சு சரிஞ்சு விழுந்துருக்கு, தெரியுதுங்களா? இந்த இது வந்து அடைச்சிருக்கு, கீழே இடிஞ்சு விழுந்து இந்த இது வந்து அடைச்சிருக்கு. பா இன்னும் டீப்பாக போகுது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் எவ்வளோ டீப்பாக போகும்னு தெரியல. உள்ளே போகலாமா வேணாமா எனக்கு டவுட்டாக இருக்குது. பயமாகவும் இருக்குது. அந்த கடைசி வரைக்கும் போகுதுங்க. இதுக்குள்ளேயும் வந்து சொல்லப்போனால் நான் எங்கே இருக்கேன், ரைட்டு விழிச்சு அங்கே தெரியுது. அங்கேருந்து நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் ரிஸ்க்கு ஃபுல்லாக பாறைகள் இருக்கிறது தான், வேறு எதுவும் இல்லை. கிளம்பிட வேண்டிதான். இதுக்கு மேலே அவ்வளோதான், உள்ளே இருக்குது. எனக்கும் லைட் அள்ளு விடுது, கிளம்பிடலாம். ஆனால் ஒரு நல்ல அட்வென்ச்சர் உண்மையிலே. நிறைய விஷயங்கள் இருக்குது. சப்போஸ் இந்த இடத்தோட லொக்கேஷன் நாங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கிட்டத்தட்ட எத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஓவியங்களை வரைஞ்சிருக்காங்களோ, பட் இப்போ தொட்டு பார்க்கும்போது வேறு லெவலில் வைப்பாது. இது தொடும்போது வேறு லெவல் வைப்புங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வரைஞ்சதோ, என்ன சாயம் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரில, பட் இன்னும் அழியாமல் இருக்குது. எனக்கு என்ன ஒரு வகுத்திருச்சல்னா, மற்ற இடத்துல இவங்க பேர் எழுதுறதெல்லாம் ஓகே, ஜீவான் ஏதோ பேர் எழுதியிருக்கு, மற்ற இடத்துல பேர் எழுதுறது ஓகே பரவாயில்ல. இங்கே வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர் வந்து முருகப்பெருமானை வணங்குறாரு, அது மேலேயே பிரியாணி எழுதி வச்சுருக்கானுங்க நம்ம பயிருக்கு. ஏண்டா நீங்கள் எந்த இடத்துல வேணால் இவ்வளோ பெரிய இடம் இருக்குது, எதில் வேணால் எழுதுங்கடா. முருகர் மேலே போய் பிரியாணி எழுதி வச்சுருக்கீங்களாடா, மனசாட்சி இல்லாமல். முருகர் மேலே போய் பிரியாணி எழுதி வச்சுருக்கானுங்க. மேலே ஏதோ யா கருவாயான்னு எதுவும் எழுதியிருக்கானுங்க, பிரியாணி எழுதியிருக்கானுங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? இதையாவது விட்டு வச்சாங்களே. ஏன் ஒரு நிமிஷம், இதை நான் பார்க்கவே மறந்துட்டேன். இந்த பக்கம் இதை நான் காமிக்கவே இல்லை. இதில் யாரோ ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் வந்து சாப்பாடு 2 பேரும் சமைக்கிற மாதிரி வரைஞ்சிருக்காங்க, தெரியுதுங்களா? யாரோ நிற்கிறாங்க, சமைக்கிறாங்க. அப்புறம் இங்கே ஒரு இது எதை சமைக்கிறாங்களா இல்லை வேறு ஏதாவது திரவம் ரகசிய பானங்கள் இது, அது என்னமோ கல்பம்னு சொல்லுவாங்க, ஆயக்கல்பம் ரெடி பண்ணுறாங்களா? எனக்கு தெரிஞ்சு சமணர்களா இது, எந்த செஞ்சுரியில் யாருன்னு தெரில. ஆனால் இதெல்லாம் பார்க்கவே வேறு லெவல் வைப்பாக இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் ஒரு ரெக்வெஸ்ட்டு, தயவுசெய்து இந்த சுற்றி இருக்கவங்களுக்கு இந்த இடத்துல இருக்க தயவுசெய்து இந்த மாதிரி ஓவியங்கள் மேலே கிறுக்கி வைக்க. சைடில் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இன்னும் இங்கே ஏதோ வேறு ஒரு இது இருக்குது. அந்த பக்கம் இருந்து பார்த்தா தெரியல, ஒன் சைடை பார்த்தா தெரியுது பாருங்கள். ஒரு சித்தர் இருக்கார், நல்லா தெரியுது. இவர் வந்து சித்தர். இந்த பக்கம் இருக்கிறது ஒரு சாமானிய மனுஷன் நினைக்கிறேன். கீழே ஒரு விளக்கு இருக்குது, அது மேலே கை வச்சு ஞான உபதேசம் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ ஏதோ ஒரு ஞான உபதேசம் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே சைடில் இன்னொரு ஆர்ட் இருக்குது. இது என்னன்னு தெரியல, இதுவும் ஒரு சித்தர் தான். அது கொண்டை இருக்குது பாருங்கள். ஸோ கொண்டை, ஜடாமுடி, அப்புறம் கீழே ஒரு இந்த பக்கம் ஏதோ மூலிகை பறிச்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். கீழே தெரியுதுங்களா, மூலிகை ஏதோ ஒன்று பறிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அக்னி சோலை எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த மூலிகையை பறித்து அக்னியை வச்சு ஏதோ ஆயக்கல்பம் பண்ணி இங்கே ஒருத்தருக்கு வந்து ஞான உபதேசமாக ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேபி இப்படியா கூட இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். பட்டு ஓவியங்கள், அந்த காலத்தில் இருக்க ஓவியங்களில் தான் வரலாறு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஓவியங்கள் தான், சித்திரங்கள் தான் பேசுன்னு சொல்லுவாங்களே. அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத ஓவியங்கள் மூலமாக கூட வரைஞ்சி வச்சுருக்கலாம். பட் இதை பார்க்கும்போது வேறு லெவல் குஸ்பம்ஸ் ஆகுது. இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போதும் தேடி போகும்போதும் வேறு லெவல் ஹைப்பாக இருக்குது. இந்த ஒவா பையில் வேறு அடிக்கடி கத்திக்கிட்டு இருக்கானுங்க. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஒருத்தரா லைஃப் டைம் இந்த மாதிரி இது வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை.
இந்த மாதிரி விஷயங்களை தேடி போகிறதுல எனக்கு ஒரு ஆர்வம். இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் ஊர் பக்கத்துலேயோ உங்கள் ஏரியா பக்கத்தில் இருந்தால் தயவுசெய்து சொல்லுங்கள். எக்ஸாக்டாக இந்த இடத்தோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பக்கத்தில் இருக்க கல்யாணப்பட்டி. ஸோ கல்யாணப்பட்டிக்கு பக்கத்தில் மகாலிங்கம் சிவன் ஒரு சிவன் கோயில் இருக்கும். அதுக்கு இடத்துல தான் இருக்குது. எப்படி போகிறது, இடம், லொக்கேஷன் எல்லாம் வீடியோ சேனலில் வீடியோ இருக்குது. ரிட்டன் திரும்ப போகணும். இப்போ ஏறுறது தான் எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது. ஒர்க் அவுட் பண்ணி பாடி கண்டிஷனும் இம்ப்ரூவ் பண்ணணுங்க. முதல்லாம் சர்வசாதாரணமாக ஏறுவேன். எவ்வளோ பெரிய ஹில்ஸாக இருந்தாலும் சரி, வெள்ளியங்கிரிலாம் நான் ஸ்டாப்பாக 7 மலை ஏறி இறங்குவேன். இப்போ என்னன்னு தெரில, ஒரு 10 ஸ்டெப்பு மேலே 10 படிக்கு மேலே ஏற முடியல, மூச்சு வாங்குது. அந்த கேரளா ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அதாவது சாப்பிட்டு நல்லா தூங்க ஆரம்பிச்சேன். ஏன்னா சுத்தமாக ஒர்க் அவுட் எதுவும் பண்ண முடியல. ஸோ ஒரு 1 இயர் ஆக போகுது நினைக்கிறேன். ஒரு 10 மந்த்ஸாக ஒர்க் அவுட் எதுவும் பண்ணாமல் நல்லா சாப்பிட்டு தூங்கி டோட்டல் ஸ்டெமினாவும் ட்ரைன் ஆயிடுச்சு, தொப்பையும் போட்டுருச்சு. ஸோ பாடி கண்டிஷனை முதல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், ஃபிட்னஸாக இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி ஹில்ஸ் ட்ரெக்கிங் எல்லாம் பண்ண முடியும். திரும்ப ஒர்க் அவுட்டாக ஆரம்பிக்கணும். ஒர்க் அவுட் பண்ணணும், யோகா பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், திரும்ப ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி பாறையில் உட்காந்து செதுக்குறாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அவங்களெல்லாம் பாராட்டி ஆகணும். என்றைக்கோ ஏதோ ஒரு ஜென்ரேஷனில் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி செதுக்கி வச்சுருக்காங்க. பட் அவங்க அன்னைக்கு செதுக்கி வச்சது இப்போ இன்றைக்கி நம்ம மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. கண்டிப்பாக அவங்கள பாராட்டி ஆகணும். இதை செதுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவ்வளோதான். இந்த மலையில் என்ன இருந்தது ஏது இருந்ததுன்னு ஒன்றும் விடாமல் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் எல்லாத்தையும் பாருங்கள். திரும்ப போகிற ஒன் டைமாக வந்து பாருங்கள். ஸோ இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நீங்கள் வர்றப்போ வாட்டர் பாட்டில் கேரி பண்ணிட்டு வாங்க. இந்த மலையோட ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் ஆஃப்டர்நூனும் மதியமோ ஈவினிங்கோ எப்போ இருந்தால் சரி ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்காக மண்டாமானி போட்டு வச்சுருக்காங்க. தெரியுதுங்களா? இதான் லைவ் டோட்டலாக நான் டைமில் காமிச்சிட்டு இருக்கேன். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஏறி வர்ற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்க்க கஷ்டமாக இருக்கும், பார்க்க ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், பட் கஷ்டமாக தான் இருக்கும். ஏறி பார்த்த அனுபவத்தில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் கப்புள்ஸாக வரலாம், ஃப்ரெண்ட்ஸாக வரலாம், ஃபேமிலியாக வரலாம், தனியாக கூட வரலாம். பீஸ்ஃபுல்லாக இருக்கும், கூட்டம் அதிகமாக இருக்காது. நீங்கள் ஏறுறப்பே பார்த்தா தெரியும் அதிகமாக ஆள் இல்லை. ஸோ டைம் கிடைக்கிறப்ப ஒரு டைமாக வந்து பார்த்துருப்போங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஒரு பாட்டில் நெக்ஸ்ட் ஒரு எபிசோடில் பார்க்கலாம். டாடா பபாய், see you dear brothers and sisters, bye. இது வந்து அன்எக்ஸ்பெக்டடான்னு தெரியல. அந்த குகை எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு, அந்த முருகன் சிலை எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, ஜஸ்ட்டு எக்ஸாம்பிளாக தான் ஸ்டோரி போடலாம் தான் இன்ஸ்டாகிராம் வந்த உடனே இந்த ரீல் வருது. உன் சிக்கலான காலம் முடிவுக்கு வரப்போகிறது. நீ கடந்து வந்த பாதை எளிதானதல்ல. கண்ணீரும் கவலைகளும் ஏமாற்றங்களும் வலிகளும் உன்னை பலமுறை சோதித்திருக்கலாம். ஆனால் இனி மனம் தளராதே. ஒவ்வொரு இரவிற்கும் ஒரு விடியல் இருப்பது போல உன் வாழ்க்கையிலும் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது. நீ எதிர்பார்க்காத கதவுகள் திறக்கும். நீ நினைக்காத வாய்ப்புகள் வரும். இன்று உன்னை சிரமப்படுத்திய அனைத்தும் நாளை உன் வெற்றியின் காரணமாக மாறும். நல்லதே நடக்கும். நீ எதிர்பாராத அழகான வாழ்க்கையை வாழப்போகிறாய். ஓம் சரவணபவ். இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டடா, ஏதோ எதிர்பாராமல் நடக்காது, அன்எக்ஸ்பெக்டடாக நடக்குது. பட் இருந்தாலும் அது கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. கடவுள் இருக்காரோ இல்லையோ, அவர் சொல்கிறது நடக்குமோ இல்லையோ, பட் இந்த மாதிரி வார்த்தைகள் கேட்கும்போது மனசுக்கு உண்மையிலே ஆறுதலாக இருக்குங்க.